வணக்கம். நான் தான் சௌமியா. ரியலி சாரி. வாரத்துக்கு ஒரு 2 விலாகாச்சும் போடணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா போட முடியல. பிகாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியான ஒர்க். எனி டைம் ஃபோன் கையில தான் இருக்குது. பெருசாக விலாக் எதுவும் ஷேர் பண்ணவும் முடியல, எடுக்கவும் முடிய மாட்டுது. அதுதான் உண்மை. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, புயலுக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பாக்கெலாம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால அவங்கள வந்து வீட்டில் உட்கார வச்சு நம்ம அவங்கள கொஞ்சம் என்கேஜ்டாக வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் ஒன்று கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் ஏதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்து அவளை சும்மா உட்கார வச்சுட்டே இருந்தேன். அண்ட் இங்கே கொஞ்சம் பவர் கட்டாக இருந்தது, நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது தான். இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் பிஸியாகவே எங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நல்ல காற்று, செம்ம மழை. அண்ட் இருக்கிறதுலே பாண்டிச்சேரியில் அதிகமாக மழை பெஞ்சது. விழுப்புரத்துக்கு அடுத்தது இங்கே நிறைய மழை. அண்ட் இங்கே வந்து ரோடு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இது வந்து மாட வீதி அப்படின்றதுனால ரோடெலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பெருசாக இந்த இடத்துல தண்ணிலாம் நிற்கலை. பட் ஆனால் குளம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 படி தான் இருந்தது. அது வரைக்குமே தண்ணி நிறையா ரொம்பிடுச்சு. அண்ட் காற்றுலாம் அடித்ததுனால வெளியே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தோம். இப்போ பிஸ்னஸும் கொஞ்சம் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் அதில் முழுசாக கவனம் ஃபுல்லாக அதிலே தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம எந்த அளவுக்கு அதில் நல்லா நம்மளோட இன்புட்டை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் க்ரோத் ஆக முடியும். அதனால தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அந்த நம்பரில் என்கொயரி பண்ணிங்க அப்படின்னாலே ஓகே தான். இப்போ வர 48 டேஸில் நான் வந்து ஃபாஸ்டிங்கும் இருக்க போகிறேன். தைப்பூசம் வரப்போகுது இல்லையா? அதுக்காக ஃபாஸ்டிங்கும் இருக்க போகிறேன். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இல்லை ஃபோட்டோஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். நான் நம்பர் வந்து கமெண்ட்லேயும் அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அண்ட் மழைலாம் பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் இருக்கிற ஆர்வம் என்னென்னா, பீச் எப்படி இருக்கும், புயல்லாம் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான். நாங்கள் வந்து புயல் அடிக்கிற அப்போலாம் போகலை. அதுக்கு முன்னாடியே போகணும். புயல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போகணும். அதுக்கு முன்னாடியே தண்ணி செம்ம தண்ணி. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா, தண்ணி ஃபுல்லாக வந்து அப்படியே கலரே செம்மையாக சேஞ்ச் ஆகியிருந்தது. அப்படி தான் அவ்வளோ தண்ணி. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா தண்ணியுமே இப்போ இது கடைசி சீஷோர் ஏரியா. இந்த ஆறு கரெக்டாக போயிட்டு நமக்கு வந்து கடலில் தான் கிடக்கும். அதனால் அவ்வளோ தண்ணி இருந்தது. இதை பார்க்குறதுக்காகவே நான் தனியாக வந்து கூட்டிகிட்டு நாங்கள் போயிருந்தோம். எவ்வளோ தண்ணி ஓடுது அப்படின்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஆற்றுல வந்து தண்ணி கம்மியாக தான் இருந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏதாவது மழை பெஞ்சால் மட்டும்தான் வந்து அவ்வளோ தண்ணி போகும். இங்கே வந்து பழைய பாலம், புது பாலம் 2 இருக்கும். அந்த பழைய பாலத்துலேருந்து தண்ணி கீழே ஊற்றுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தான் இருக்கும். பட் ஆனால் சேஃபாக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். எடுத்த உடனே அப்படி உள்ளாரெல்லாம் அலோடே கிடையாது. போலீஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் அலோடெலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் கொஞ்சம் நேரம் நின்று அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பேக்கிங் ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. என்ன தான் புயல் மழை அடித்தாலும் நான் வந்து டெலிவரி கொடுத்தாகணும். ஏன்னா வந்து 2-3 நாள் வந்து ஆஃபீஸ் எதுவுமே இல்லை. கொரியர் ஆஃபீஸ் எதுவுமே இல்லை. ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணவங்க எல்லாருமே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் போட முடியுமோ அங்கெல்லாம் வந்து கொரியரை வந்து டிஸ்பாச் பண்ணிகிட்டே இருந்தோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஓனர், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் நினச்சேன். பட் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. எல்லா ஸ்ட்ரகிளையுமே நம்ம தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் வந்தால் ஜாலியாக இருக்கும், லாஸ் வந்தால் கஷ்டமாக இருக்கும். ரெண்டையுமே ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தோம் அப்படின்னா சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம். அண்ட் கரெக்டாக நாங்கள் நல்லா எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்து ஒரு 4 நாளைக்கு வடியாமல் அப்படியே தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து போய் கொரியர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது எப்படி போகுன்றதை தாண்டி நல்லபடியாக வந்துடணுன்ற ஒரு பாசிட்டிவான தாட் இருந்துச்சு. அந்த தாட்டே நம்மளை வந்து மேலே கொண்டு போக ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு லைஃப்பும் பாசிட்டிவாக இருக்கும். நடக்கும்னு நினச்சா நடக்கும், நடக்காதுன்னு நினச்சா நடக்காது. அந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்த நாள் இவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே எழுதி தனித்தனியாக அட்ரஸ் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் எடுத்து பேக் பண்ணுறப்ப கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. ஈஸியாக வந்து அதை பேக் பண்ணி முடிச்சிருவேன். ஒரு நாளைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 700 மெசேஜஸ்க்காச்சும் நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அப்போ தான் ஒரு 10லேருந்து ஒரு 15 ஆர்டர்ஸ் ஆச்சு ப்ளேஸ் ஆகும். என்கொயரி பண்ணுறவங்க கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக நாங்கள் அனுப்பி விட்டுருவோம். ஏன்னா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. நமக்கு நாமளே தான் ப்ரொமோஷனும் பண்ண முடியும். அதுக்காக தான். எல்லா விளக்குமே சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கும். அந்த பயம் எதுவுமே வேண்டாம்.
ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நானும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சேலும் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த பயம் உங்களுக்கு இருக்கவே தேவையில்ல. சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சு, இல்லை ப்ராடக்ட் எதாவது மாறிடுச்சு, இல்லை ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஸோ திரும்ப ரிட்டர்ன் உங்களுக்கு இருக்குது. ஸோ எதாவது டேமேஜ் ஆயிருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டே அன்றைக்கி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி டேவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எந்த டே மிஸ் பண்ணாலும் சரி, இந்த டேவை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப மழை வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ மார்னிங் வந்து ஸ்கூல் இருக்குது. காலையில் எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. அண்ட் மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ரொம்ப லேசினஸ் அதிகமாக ஆகிடும். அது வந்து அந்த கிளைமேட்டோட மூடான்னு தெரியல. பட் ஆனால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரெய்னி சீசன் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வந்து எனக்கு ஹாப்பியாகவே இருக்கும். அந்த அந்த கிளைமேட்டே எனக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்புற வேலை அண்டு நம்மளோட லன்ச் ப்ரிப்ரேஷன் இது எல்லாமே ரெகுலராக எப்பயும் போல் நடந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வீடியோ எடுப்பேன். அண்டு ஏன்னா கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும். அண்ட் துவைச்ச துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு அண்ட் ஒன்றில் சாப்பாடு வச்சுருக்கேன். அண்டு ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டே வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அவங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறமா வெளியே கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்து அவங்களோட அந்த கிராக்கினஸ் எல்லாத்தையுமே போக்கணும். இல்லைனா குழந்தைங்க வந்து காலைல ஸ்கூல் போகிற வரைக்கும் ஒரு மாதிரி நைன் அழுதுகிட்டே இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் வந்து அவளை ஹாப்பியாக அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பி விட்டாச்சு. அண்ட் நான் அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு மீலாக என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ட்ரை நட்ஸும் அது கூட கருவேப்பிலையும் எடுத்திருந்தேன். அண்ட் கூடவே கிரேப்ஸ் வந்து ஜூஸாக எடுத்திருந்தேன். அண்ட் அது வந்து ஒரு பக்கம். அண்ட் அவங்களுக்கு லன்ச் பேக்கிங் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலான்றதுனால லன்ச் வந்து தனியாக ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 11:30 போல் கொடுத்தோன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் அந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வீட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். மேக்ஸிமம் விலாக் எடுக்காததுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, எனி டைம் வீடு வந்து எப்பவுமே க்ளம்ஸியாகவே தான் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இந்த ஒரு ஹாலில் தான். ஒரு பக்கம் பேக்கேஜ் நடக்கும், ஒரு பக்கம் வந்து எழுதுவோம், ஒரு பக்கம் வந்து ப்ராடக்ட் எல்லாத்தையுமே பேக் பண்ணுற வேலை அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லையா, ப்ராஸில் பொங்க பானையுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, இன்னொன்று பார்த்திங்கன்னா 1 கிலோக்கின்ற பானை. ஸோ இதுவுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. அது கூட கரண்டியுமே சேர்த்தே வரும். அண்ட் அடுத்தது பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அதை டெலிவரி பண்ணுறது. ஸோ டெலிவரி முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறது. இப்படி தான் ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டீனாக போயிட்டே இருந்தது. டெலிவரிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஆல்மோஸ்ட் 10:30 ஆகிடும். அதுக்கப்புறமா வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம் இருந்துச்சு. அதனால முன்னாடி நாளே அந்த க்ளீனிங் வேலை எல்லாத்தையுமே நைட்டு முடிச்சு வச்சுட்டு படுத்துருவேன். ஏன்னா காலையில் எழுந்துறது கொஞ்சம் லேட்டானாலும் வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே எல்லா பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுக்க வேண்டியதாக. ஸோ ஆல்மோஸ்ட் ரொட்டீன் எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ தீபத்துக்கு நான் பண்ண டெக்கரேஷன்ஸ் எப்படி போச்சு எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் vlogல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய், டேக் கேர். நாளைக்கு பார்க்கலாம்.